Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம குயிக்கா செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஊற வைக்காம அரைக்காம நம்ம சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல செய்ய போறோம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கேப்ப மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. எப்பவுமே ராகி மாவு மட்டும் வச்சு செய்யறதை விட இந்த மாதிரி கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இந்த ரொட்டி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அதே போல நல்லா சாஃப்டாவும் இருக்கும். இது கூட ஒரு 20 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய கேரட் துருவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை கொஞ்சம் கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் 1 கொத்து அளவுக்கு கொத்தமல்லியும் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ரொட்டி இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் டயத்துல செஞ்சு கொடுக்கலாம். அதே போல வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ரெசிபியை டெய்லி ஒரு டைம் ஆச்சு எடுத்துக்கோங்க. வெயிட் நல்லா கம்மி பண்ணும். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக ஆகுற வரைக்கும் பிணைஞ்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுலாம். இதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் 1 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு எப்பவுமே பூண்டு சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலை. இப்போ 4 பங்கு தேங்காய் எடுத்தீங்கன்னா 2 பங்கு அளவுக்கு பொட்டுக்கலை சேர்த்துக்கோங்க. எப்பவுமே தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் அதிகமாக இருக்கணும். அதே போல் பொட்டுக்கலை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கடுகு கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கலாம். இப்போ வாழை இலையில கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்து வச்ச ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா உருட்டிட்டு ஈவனாக வந்து தட்டிக்கோங்க. கையில் கொஞ்சம் ஆயில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இது திருப்பி போட்டுக்கிற போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதே போல் நாட்டு சக்கரையும் சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.